தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். சாட்டை துரைமுருகன் மற்றும் இடுமோனம் கார்த்தியை கண்டு அஞ்சக்கூடிய ஊடகங்கள், வர மறுக்கும் பிற அரசியல் கட்சி அணிகள், இந்த தகவல் குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 26 தேர்தல் நெருங்க எல்லா ஊடகங்களுமே பார்த்தீங்கன்னா விவாத நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. எந்த கட்சி அதிக அளவில் வலிமையாக இருக்காங்க அப்படின்றத காட்டுறதுக்காகவும், யாருக்கு அரசியல் புரிதலும் அரசியலும் சரியாக தெரியுது அப்படின்ற காரணத்திற்காக தான் இந்த மாதிரியான விவாத நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய விவாத நிகழ்ச்சிகளுக்கு சீமானுடைய பிரதர்ஸ் வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நாங்க வரல அப்படின்னும், குறிப்பாக இடுமோனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன் வந்தாங்க அப்படின்னா எங்களை விவாதத்திற்கு அழைக்காதீங்க அப்படின்னு கதறக்கூடிய தாவேகா, திமுக, பாஜக நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி வர மறுக்கிறாங்க அப்படின்றத ஊடகங்களே தற்போது தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக விவாத நிகழ்ச்சிகளை இடுமோனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன் வந்தாங்க அப்படின்னா எதிரணியில் இருக்கக்கூடியவங்க கலகலத்து போறாங்க அப்படின்ற காரணத்தினாலேயோ எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை முன் வச்சு பேச முடியல. அப்படி முன் வச்சு பேசிட்டாலுமே அதற்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக இடுமோனம் கார்த்தி மற்றும் சாட்டை துரைமுருகன் ஏதாவது அரசியலை பேசுறாங்க, வந்து எங்களால் அசிங்கப்பட முடியாது அப்படின்னு கதறி ஓடக்கூடிய தாவேக அணியினரை கண்டும், இன்னொரு பக்கம் திமுக அணியினரை கண்டும் ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்வது என்று தெரியாமலும் இவங்க இருவரை அழைக்கல அப்படின்னா வீடியோக்கள் வியூஸும் போக மாட்டேங்குது அப்படின்ற காரணத்தினாலையும் வேறு வழியே இல்லாம தான் நாம் தமிழர் கட்சியினரை தற்போது ஊடகங்கள் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஊடக வெளிச்சம் இல்லாம தான் இவ்வளவு நாளும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினர் ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்கும்போது இவங்களை தற்போது ஊடக வெளிச்சத்தில் பார்க்கணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிற ஒரு காரணமே நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு 26 தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதனாலேயே ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா சீமானுடைய பிரதர்ஸுக்கு டிஸ்ட்ரக்ஷன் பிரதர்ஸ் அப்படின்னு பேர் வச்சு இடுமோனம் கார்த்தியும் சாட்டை துரைமுருகன் பிற கட்சிகள் கண்டு அஞ்சுறாங்க அப்படின்றத தனிப்பட்ட முறையில் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலையும் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா தொடர்ச்சியாக வரக்கூடிய எல்லா விவாத மேடைகள்லையுமே சாட்டை துரைமுருகன், இடுமோனம் கார்த்தி, ஹிம்லர் இது போன்ற நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எதிர்க்க இருக்கக்கூடிய அணியை பேசவே விடாமலோ, அதற்கு பிறகு அவங்க என்ன கருத்து முன் வச்சாலுமே அதற்கு எதிர்மறையாக ஒரு கருத்து முன் வச்சு பேசுற காரணத்தினால எப்போதுமே வெற்றி நாம் தமிழர் கட்சி அணிக்கு தான் வருது அப்படின்ற காரணத்தினாலேயே பிற ஊடகங்கள் பயப்படுறதும் சரிதான் அப்படின்றதா சராசரி மக்களுடைய கருத்தாகவும் இருக்கு. இந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் வீரியமாக இருக்கிறத மக்கள் இப்போதுதான் தொலைக்காட்சிகளை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதான் கள நிலவரமாகவும் இருக்கு. மேலும் இந்த ஒரு விஷயம் 26 தேர்தலில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படின்றத இனிமே தான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.